எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பெரியார் பாடின சென்னியோங்கு பதிகத்தில் 7வது பாசுரம். இந்த பாசுரம் வந்து ரொம்ப அழகான பாசுரம். அது படிக்கிறேன் பாருங்க, கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். முதல்ல சொல்கிறேன், பாட்டை சொல்கிறேன், அப்புறம் அதுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். பருப்பதத்து கயல் பொதித்த பாண்டியன் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியை சென்னியின் மேல் பொறித்தாய். மறுப்பொசிந்தாய் மல்லடர்ந்தாய் என்றென்றும் என்றென்றும் உன் வாசகமே. உருப்பொலிந்த நாவினேனே உனக்குறி தாக்கினியே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பருப்பதத்துன்னா இப்போ இந்த இடத்துல பருப்பதம்ன்றது வந்து பர்வதம்ன்றது தான். சான்ஸ்கிரிட்ல பர்வதம்ன்றது, தமிழில் பருப்பதம்னு சொல்கிறார் அவர். பருப்பதம்ன்றது மேருமலை. பர்வதம்னாலே சாதாரணமாக மலை. ஆனால் பர்வதம்னு சொல்கிறது எதை சொல்கிறோன்னா மேருமலை தான் சொல்லுவோம். மேருமலைன்றது எது? கைலாயம். இப்போ பரமேஸ்வரன் இருக்கிற மலை, கைலாய மலை இருக்கு, அதை தான் மேருமலைன்னு. பருப்பதத்து அந்த மலையை கயல் பொதித்த, கயல்னா மீன் கொடியை நாட்டிய, மீன் கொடியை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்தான். இமய வரம்பினில் மீன் கொடை ஏற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அதே தான் இது. இமய வரம்பாக்கி அந்த பருப்பதம் இருக்க அந்த பருவதம் மேருமலை, அங்கே போய் மீன் கொடியை நாட்டினாராம். நடுவில் போகிற வழியில் இருக்க எல்லா அரசர்களையும் வென்று ஜெயிச்சுட்டு போய் பண்ணான். அதை பண்ணவன் யாருன்னா மகாபாகன், ஒரு பாண்டிய ராஜா. இவங்க செங்குட்டுவன்னு சொல்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பாண்டியர்களில் மகாபாகன்ற பாண்டியன். இவன் இந்த மகாபாகன் யாருன்னா, இவனோட அப்பா இந்திரத்யும்னன் ஒருத்தர் இருக்கான். அப்பா பூரவன் பேர், புரூரவன். அவன் பேர் புரூரவன் பேர், அவன் அப்பா பேர். அதுக்கு அவன் அப்பா பேர் சுமதியின் பேர். அது லைனா, அது ஒரு பரம்பரையே இருக்குது. அந்த பரம்பரை அது எதில் வந்து சேரும்னா, யயாதின்னு ஒரு பரம்பரை இருக்கு பாருங்க, அதில் வந்து சேரும். நம்ம இந்த பரம்பரையில் புரு வம்சத்தில் வந்து சேரும். அதில் வந்தவன் பாண்டியன். அந்த பாண்டியன் மன்னன் இருக்கான மகாபாகன்னு, அவன் புரு வம்சத்து அரசனாகிய மகாபாகன் வந்து பாண்டிய தேசத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் இருந்தப்ப என்ன பண்ணுறான், பருப்பதத்து மேருமலை வரைக்கும் இருக்கிற நடுவில் இருந்த எல்லா ராஜாக்களையும் ஜெயிச்சுட்டு போய் மேருமலையில் தன்னுடைய மீன் கொடியை நாட்டுறான். மீன் பொறித்த கொடியை, அந்த கொடியை அங்கே நாட்டிட்டு வரான். அதான் பருப்பதத்து பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியன் குலபதி போல். பாண்டிய ராஜாக்களோட குலபதினா அவங்க குலத்து அரசன். ஏன்னா வேற யாரும் பண்ணல இல்லையா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் தானே குலதெய்வம் மாதிரி. அதனால பதினா அரசன். குலபதி போல் திருப்பொலிந்த, திருன்னா மாட்சிமை பொருந்தியன்னு அர்த்தம், மதிப்பு மிக்க. திருப்பொலிந்த பெரியவர் தலையாகிய மலை இருக்கு பத்தியா, அதைத்தான் சொல்றார். திருப்பொலிந்த அதை சொல்றேன், பின்னாடி சொல்றேன். திருப்பொலிந்த சேவடின்றது வந்து சாதாரண, திருவடின்றது கால் பாதம், சேவடின்றது செம்மையான திருப்பாதம். அதாவது அவ்வளவு அழகா இருக்குமா. செம்மையான திருப்பாதம்ன்றது என்ன தெரியுமா? பாதத்துக்கு கீழே சில உருவங்கள்லாம் இருக்கும், பெருமாள் பாதத்துக்கு கீழே. அது வந்து என்ன எப்படி சொல்லுவான்னா, சங்க ரதாங்க கல்ப துவஜ அரவிந்த அங்குச வஜ்ரன்னு பேர். சங்க ரதாங்க கல்ப துவஜ அரவிந்த அங்குச வஜ்ர அப்படின்னு அதை சொல்லுவான். அது என்னென்ன, சங்கன்றது வந்து சங்கோட படம், ரதாங்கம்ன்றது வந்து சக்கரத்தோட இது, சங்க சக்கரம். கல்ப அப்படின்றது கற்பக விருஷம், கல்ப. துவஜன்னா துவஜஸ்தம்பம், கொடிக்கம்பம், அதுதான் துவஜஸ்தம்பம். அரவிந்தம்னா தாமரைக்கு ஒரு பேர், அரவிந்தம்னு தாமரை. அங்குசம் யானையை அடக்கிற அங்குசம் இருக்கே, அந்த அங்குசம். வஜ்ரம்ன்றது வஜ்ராயுதம், எந்தனோட வஜ்ராயுதம். இது அத்தனையும் பெருமாளோட பாதத்தில் இருக்குமா. பெருமாள் வந்து பாதத்தை ஒத்தி எடுத்தாருன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 படமும் இருக்குமா. அதைத்தான் இங்கே சொல்றார். திருப்பொலிந்த சேவடி, இதெல்லாம் இருக்கிறது. அந்த சேவடி இருக்கு, அந்த 7 இருக்க. சங்கரதாங்க கல்ப துவஜ அரவிந்த அங்குச வஜ்ர 7 1 2 3 4 5 6 7 8 ஆறுது இல்லையா. சங்க ரதாங்க கல்ப துவஜ அரவிந்த அங்குச வஜ்ர 7.
இந்த 7 இதுவும் படமும் பெருமாளோட பாதத்தில் இருக்குமா. அதுதான் இங்கே சொல்ற திருப்பொலிந்த சேவடியை, அந்த மாதிரி செம்மையான அடியை என் சென்னியின் மேல் பொறித்தாய், என் சென்னியின் மேல் பொறித்தாய், தலையில என் தலையில நீ அந்த காலை வச்ச அப்படின்றார். அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். தலையில பெருமாளோட காலை வைக்கிறதுன்றது எவ்வளவு சாதாரண விஷயமா, அது கிடைக்குமா? அது அவர் வச்சதுனால என்ன ஆச்சா, திருப்பதி சேவடி சென்னி மேல் பொறித்தாய்ன்ற பெரியாழ்வார் தலையாகிய மலை மீது அவருடைய பாபமாகிய அரக்கனை வெல்றதுக்காக, அவர் செய்திருக்க பாவங்கள்லாம் வெல்றதுக்காக அவரோட பெருமாளோட பாதமான லட்சணைய இறைவன் அவரோட தலையில பொறித்தாராம். தலையில சேவடியின் மேல பொறித்த உடனேயே தலையில காலை வச்சு பதிக்கிறது. அது பதிச்ச உடனேயே இவரோட பாவங்கள்லாம் எங்கேயோ ஓடி போச்சான். பதிச்ச உடனே என்ன ஆயிடுறாரா, இவர் பெருமாளோட பொருள் ஆயிடுறாராம். அதுதான் அங்க சொல்றார். இதுதான் இந்த பாட்டுல வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெருமாளோட கால் தலையில பட்ட உடனேயே, நம்ம பெருமாளோட காலத்துக்கு தலையில வச்ச உடனேயே அவர் வந்து பெருமாளோட பொருள் ஆயிடுறார். அதுதான் சொன்னாருங்க. சென்னியின் மேல் பொறித்தாய் மறுப்பொசிந்தாய். மறுப்பொசிந்தாய்ன்றது, மருன்றது வந்து மருத மரம். ரெண்டு அந்த தாம உதிரன் ரெண்டு மரத்துக்கு நடுவில், மருத மரத்துக்கு நடுவில் உரலை இழுத்துன்னு வந்தது அந்த கதை போல சொல்லிக்க இல்லையா. தாம உதிரன், தாமமாகிய கயிற்றால் உதிரமாகிய வயிற்றில் கட்டப்பட்டவன்றது. அதான் மறுப்பொசிந்தாய். சாரி, இது மறுப்பொசிந்தாய்ன்றது என்னன்னா, கோலைபீடன்ற யானை. மருன்றது வந்து தந்தம், அது மராமரம் வேற. மருன்றது வந்து தந்தம், தந்தத்தை ஒடிச்சது. அந்த குவலைபீடன்ற கம்சனுடைய யானையை தந்தத்தை ஒடிச்சவர், தந்தத்தை ஒடிச்சு மறுப்பு ஒசிந்தாய். ஒசிந்தாய்ன்றப்பறம் தான் அதை நான் கவனிச்சேன். ஒசிந்தாய்ன்றது ஒடிக்கிறது. அந்த தந்தத்தை ஒடிச்சு அந்த யானையை கொட்டத்தை அடைக்கினாராம். அந்த யானையை அடிச்சு கடைசியில் வண்டையில குத்தி மண்டையை உடைச்சிட்டாராம். அதுதான் கோலைபீடம்ன்ற யானையை மறுப்பொசிந்தாய். அந்த யானையை கொண்டது கம்சனுடைய பட்டத்து யானை. அது கோலைபீடம். மறுப்பொசிந்தாய் மல்லடர்ந்தாய். மல்லுன்றது வந்து மல்லர்கள். 2 மல்லர்கள் சண்டைக்கு வந்தான் பாருங்கோ. சாணூரன் முஷ்டிகன். சாணூரன் முஷ்டிகன் 2 பேரை கம்சன் ஏவி விட்டான். அவள் வந்து பூலோகத்திலே மிகப்பெரிய பலசாலிகள், மிகப்பெரிய மல்யுத்த வீரர்கள். அவள் 2 பேரும் சின்ன குழந்தை எனக்கு கிருஷ்ணன் கிட்ட விட்டு அடிச்சு அந்த பையன் காலி பண்ணுன்னு சொல்லிருக்கார், அடிச்சிருக்கார். அவள் வந்து பார்த்தா அவளை கிருஷ்ணன் ஒரே குத்து தான் மாறல. 2 பேரும் செத்து போயிட்டா. 2 பேரையும் ஒவ்வொரு குத்து குத்தினார். 2 பேரும் மாறின குத்தின உடனே இறங்கி செத்து போயிடுறா. அதுதான் மல்ல அடர்ந்தாய். மல்லர்களை அடர்ந்தாய்னா கொல்றது. மல்லடர்ந்தாய் என்றென்றும் உன் வாசகமே. என்னன்னா, நீங்க என்றென்றும் உன் வாசகமே இருக்கு பாருங்க. இந்த வாசகன்றதுக்கு என்னன்னா, நீங்க ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும் வாசகன்றதுக்கு? என்றென்றும் உன் வாசகமே, உன்னுடைய திறமையே, உன்னுடைய பிரஸ்தாபங்கள், உன்னுடைய மகிமைகள், மாட்சிமைகள்ன்றோம் இல்லையா, அதுதான் என்றென்றும் எப்பயுமே. அந்த இது வாசகன்றது வந்து அதாவது அவருடைய பிரஸ்தாபம், நாமங்கள்னு சொல்லலாம். அது கரெக்டாக இருக்கும். பெருமாளுடைய நாமங்கள் அதை சொல்லலாம். பெருமாளுடைய நாமங்களை என்றென்றும் உன் வாசகமே, உன்னுடைய பேரை சொல்லிட்டு இருக்குமே, அதான் என்றென்றும். என்றென்றும்ன்றது என்னன்னா, எப்போ பார்த்தாலுமோ எப்பயுமே மறக்கவே முடியாது. ஏன்னா அவர் பொருளாயிட்டார் இல்லையா. அதனால இங்க சொல்றாரு மறுப்புடந்தாய் மறுப்பொசிந்தாய் மல்லுடந்தாய். 2 இங்க உதாரணத்துக்கு காட்டுறாரு. யானையை கொன்னேன், மல்லர்களை கொன்னேன், இன்னும் என்னென்னவோ பண்ணியிருக்கா, ஒன்றுனா சொல்லிட்டே இருக்கலாம். என்றென்றும் உன் வாசகமே, எப்போ பார்த்தாலும் உன்னுடைய திருநாமமும் உன்னுடைய நீ செய்த லீலைகளையும் சொல்றதுதான். உருப்பொலிந்த நாவினேனே, இதில் வந்து உருப்பொலிந்த நாவினேனே, இந்த மாதிரி குணங்களை, இந்த உரு பொலிந்த நீ வந்து என்ன, நீ ஒன்னொன்னு ஆயிட்டேன் இல்லையா. அதனால நீ என்ன பண்ற, உன்னுடைய லட்சணையை என்னோட நாக்கில் பொறிக்கிற. உருப்பொலிந்த நான் உன்னோட உருவத்தை, உன்னுடைய உருவங்களை சொல்றேன் இல்லையா, உன்னுடைய மகிமையை சொல்றேன் இல்லையா, அதுக்கான சக்தியை எனக்கு நீ கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். இந்த இடத்துல பொலிந்தன்னா நம்ம வந்து அந்த உருவாக்கிய உருப்பொலிந்த உன்னுடைய உருவத்தை சொல்றத, உன்னுடைய மகிமைகளை சொல்றதுக்கு அந்த ஒரு சக்தியை உருவாக்கிய நாக்குக்கு கொடுத்து என்னை பேச வச்சு என்னை உனக்குறித்தாக்கினீங்க. இதுதான் கடைசியில் சொல்ற பாருங்க. நான் என்னை வந்து உன்னோட பொருளாக ஆக்கின்ட்டேன். உன்னோட பொருளாக ஆக்கின்றதுனால இனிமேல் நீ வந்து நீ என்ன சொல்றியோ அதுதான். நீ அது நான் தப்பு பண்ணாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு.
அதுதான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன நான் தனியா இருந்த என்ன உனக்கு குறித்து தான் நீயா வந்து ஆக்கிட்டே பெருமாளா வந்து ஆட்கொள்றதுன்றது இதுதான். இதுதான் பெரியாழ்வார் சொல்ற. பெரியாழ்வார பெருமாளா வந்து ஆட்கொண்டாராம். எல்லா இடத்துலையும் பெரியாழ்வாரை வந்து மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இல்லை, மற்ற ஆழ்வார்கள் மாதிரி இல்லை. மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவள்லாம் போய் பெருமாள்கிட்ட கெஞ்சி அவர் காலத்து பாதத்தை பிடிச்சி திருவடி சேவை செய்து பண்ண. ஆனால் பெருமாள் என்ன பண்ண ஓடி வந்து பெரியாழ்வாரை தானாக ஆட்கொண்டாராம். அவ்வளவு பெருமை பெரியாழ்வாருக்கு. இந்த பிரபந்தத்தில் விஷ்ணு புராணத்தில் பெருமாளோட இதில் அந்த கிருஷ்ண அவதாரத்தில் பெருமாளோட இது வந்து அவ்வளவு பெரியாழ்வாரோட அந்த 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வாரோட பெருமை அவ்வளோ ஒஸ்தி. பெருமாளுக்கே மாமனார் ஆனவர். அதனால இதை வந்து அந்த மாதிரி சொல்கிறேன். என்னை உனக்கு குறித்தாக்கினேன், என்னை வந்து நீயே வந்து என்னை வந்து நீயே உனக்குன்னு எடுத்துட்டேயே அப்படின்றத பற்றி சொல்லி பெருமைப்படுறேன். அவ்வளோதான். ரொம்ப அருமையான பாசனம். தேங்க்யூ. அடுத்த பாட்டில் சந்திப்போம்.